ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு என்ன இந்த கிளாஸ்ல எதை பார்க்க போறோம்னா எம்போஸ்ட் டபுள் கலர் லோடிங். நம்ம போன கிளாஸ்ல எம்போஸ்ட் லோடிங் என்னன்னு பார்த்துருப்போம். அதோட ஷேப்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுங்கிறத பார்த்துருப்போம். இப்போ அந்த எம்போஸ்ட் லோடிங்லேயே டபுள் கலர் எப்படி கொடுக்குறங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பைப்பிங் த்ரெட் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நீங்களும் இது மாதிரி ஒரு த்ரெட்டை கட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு லைனில் ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டு காட்டுங்க. பாருங்க எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம எம்போஸ் லோடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இங்கிருந்து எடுத்துக்கலாம். நான் போனதுலேயே சொன்னேன், உங்களுக்கு தெரியலனா இதுக்கு மேல லைட்டா ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்க ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கலாம். பாருங்க இப்போ நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். மேல ஒரு லாக்கு, கிராஸ்ல ஒரு செயின் போட்டுட்டு அங்க ஒரு லாக்கு. இப்போ இந்த கிராஸ்ல போறேன், இதுக்கு மேல ஒரு லாக் கொடுக்குறேன், கீழே வர்றேன், இதுக்கு கீழே ஒரு லாக் கொடுக்குறேன். சேம் அதே தான். எம்போஸ் லோடிங் உங்களுக்கு தெளிவாக பார்த்துட்டீங்கன்னாவே இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட எட்ஜுக்கு வந்துட்டோம். இதுல இருந்து இது லைன் 1 இது லைன் 2 நீங்க மாத்திக்கலாம். பாருங்க எப்பயும் போலதான் கீழே லாக் வைக்கிறீங்க. இப்போ இங்க பஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு மேல லாக் வைக்கிறீங்க. இதேதான் ரிப்பீட்டடா ஒரு கொஞ்சம் போர்ஷன் வர வரைக்கும் நம்ம போட போறோம். இந்த கிராஸ் மட்டும் இதே கிராஸ் அந்த ட்ரையாங்கிள் சைடு இந்த கார்னர் வர வரைக்கும் வரணும். இதே மாதிரியா இது வரைக்கும் போடலாம். கீழே கொண்டு வந்துட்டு கீழே லாக்கு, மேலே போயிட்டு மேலே லாக்கு. இப்போ இவ்வளவு தூரம் போட்டிருக்கோம். இப்போ இதோட லாக் போட்டுக்கலாம். நம்ம இங்க நூலை கட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கலரை எடுக்கலாம். இப்ப பாருங்க நான் நெக்ஸ்ட் கலர் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க ஒரு சின்ன லாக் மேல் டாப்ல வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இதுக்கு கீழே லாக்கு. இப்போ கிராஸா கொடுக்குறேன், இதுக்கு மேல லாக் வைக்கிறேன், கிராஸா வர்றேன், இதுக்கு கீழே லாக் வைக்கிறேன். சேம் இந்த லோடிங் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரியா, பட் கட் பண்ணிட்டு இன்னொரு கலரை இடையில கொண்டாடுறீங்க. மேல லாக்கு, கீழே வர்றேன், இதுக்கு கீழே லாக்கு, மேல போயிட்டேன், மேல லாக் வைக்கிறேன், கீழே வர்றேன், இதுக்கு கீழே லாக் வைக்கிறேன். இதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. கரெக்டா அந்த த்ரெட்டோட சைடுலயே பஞ்ச் பண்ணி இந்த ஸ்லாண்டிங் கரெக்டா வரணும். ஸ்லாண்டிங் பாதியில போக போக ஸ்ட்ரெயிட் ஆகக்கூடாது. நீங்க பிளவுஸ்க்கு சைட்ல த்ரெட் லோடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கலர் எடுக்கலாம், பார்க்க அழகா இருக்கும் பிளவுஸ்க்கு. இந்த மாதிரி இந்த ஸ்லாண்டிங் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு அதுக்கு அடுத்த கலரும் எடுக்கணும், அதோட அதிகமா போகக்கூடாது. இது இந்த அளவு எடுத்திருக்கிறோம், அதே அளவு இது இருந்தா போதும். நம்ம இது மேல போயிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஃபினிஷ் பண்ணிட்டு இங்க ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், லாக் போட்டுக்கிறேன்.
இது ஒரு லாக் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரௌன் கலர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மறுபடியும் இங்க இருந்து ப்ளூ கலர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்லாண்டிங், இந்த ட்ரையாங்கிள், இந்த கார்னர் ட்ரையாங்கிள் வர வரைக்கும் இந்த ஸ்லாண்டிங் வரணும். அதை நீங்க மிஸ் பண்ணியிருக்க கூடாது. இப்போ அந்த கார்னர் வந்துட்டோம். இனி ட்ரையாங்கிளை மாத்திக்க வேண்டியதான். இந்த லோடிங் கொடுக்குறப்ப கட்டாயம் நூல் ஏதாவது சிக்க ஆகத்தான் செய்யும். நீங்க அதை அப்படியே வச்சுட்டு போடக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போட ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி லாக் கொடுத்துக்கலாம். இங்க பஞ்ச் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி லாக் கொடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான், இதோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். சுற்றியும் வந்து அவுட்லைன் வந்து செயின் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, எம்போஸ்ட் டபுள் கலர் லோடிங் ஃபில் பண்ணியாச்சு. அவுட்லைன் வந்து செயின் கொடுத்துட்டேன். இதே மாதிரியே நீங்கள் ஒரு லைன் போட்டு எனக்கு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.